ஓகே. நம்ம எப்படி வந்து ஃபாண்ட் வந்து கூகுள் ஃபாண்ட் வந்து லிங்க் குடுக்குறதுன்னு பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ, இப்ப அடுத்தது வந்து அந்த கூகுள் ஃபாண்ட்ட வந்து நம்ம ஃபோல்டர்ல டவுன்லோட் பண்ணி எப்படி லிங்க் குடுக்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ, கூகுள் ஃபாண்ட்ட ஃபோல்டர்ல டவுன்லோட் பண்ணி லிங்க் குடுக்கணும் அப்படின்னா, இப்போ சம்டைம்ஸ் வந்து நம்ம நெட் கனெக்ஷன் இல்ல. நம்ம லோக்கல்லயே வந்துட்டு ஸோ, இந்த மாரி நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம். இந்த மாரி லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இது வந்து என்ன அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து நெட் இருந்தா தான் இது என்னன்னா HTTP லிங்க்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தா மட்டும் தான் இது வேலை செய்யும். ஸோ சம்டைம்ஸ் சர்வர்ல போடும்போது கூட இது அ அ சர்வர்ல போடும்போது மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு சர்வர்ல ஹோஸ்ட் பண்ணா அந்த வெப்சைட் வந்து ப்ரௌசர்ல போட்டு தான் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அ அப்போ வந்து உங்களுக்கு மேபி இது அக்சஸ் ஆயிக்கும். ஸோ இருந்தாலும் அவங்களுக்கு எப்படி வந்து நம்ம அந்த கூகுள் ஃபாண்ட்ட டவுன்லோட் பண்ணி ஃபோல்டர்ல போட்டு லிங்க் பண்றது அப்படிங்கிற மாரி இப்போ ஷோ பண்றேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எந்த கூகுள் ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணுறோம், ஸோ எந்த கூகுள் ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பிக் பண்ணிப்போம். ஸோ இப்போ கூகுள் ஃபாண்ட் லிங்க் ஓப்பன் பண்ணிடுறேன். கூகுள் ஃபாண்ட்டு ஸோ இப்போ எந்த கூகுள் ஃபாண்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம், நம்ம ஐ திங்க் எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா ஓகே. இந்த ஃபாண்ட் எடுத்துக்கலாமா? ஓகே. இந்த ஃபாண்ட் வந்து எடுத்துக்கலாம். இந்த ஃபாண்ட் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஜஸ்ட் வந்து இதை கிளிக் பண்ணி இந்த லிங்க்கை காப்பி பண்ண போகிறதில்ல. ஸோ இது வந்து முன்னே யூஸ் பண்ணது. ஸோ இந்த லிங்க்கு இதை கிளிக் பண்ணால் அங்கே லிங்க் வரும். இதை காப்பி பண்ணி நம்ம டேக்குள்ளேயும் ஸோ இதை அந்த ஃபாண்ட்டுக்கு கொடுத்தோம்னா நமக்கு ஃபாண்ட் வந்துடும். ஸோ நம்ம இப்படி போடாமல் நம்ம எப்படி வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபேமிலி வந்து இங்கே மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த டவுன்லோட் ஆன ஃபாண்ட்டை ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு டவுன்லோட் ஆன உங்களோட ஃபோல்டர் லொக்கேஷனில் டவுன்லோட் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ அந்த டவுன்லோட் ஆன ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு அந்த ஃபாண்ட்டை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட அப்ளிகேஷனில் இருக்க ஸோ ஃபோல்டர் ஸ்ட்ரக்சருக்கு வந்து ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு சிஎஸ்எஸ்க்குள்ளே ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஃபோல்டர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டுன்னு வச்சுக்கிறேன். ஸோ அந்த ஃபாண்ட்குள்ளே நான் டவுன்லோட் பண்ண ஃபாண்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? டவுன்லோட் பண்ண ஃபாண்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஃபாண்ட்டை எப்படி நாம டவுன்லோட் பண்ணி லிங்க் கொடுக்கறதுக்கு என்ன டைப் ஆஃப் இது வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற அதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபாண்ட் பேஸுங்கிற ஒரு ரூல் இருக்குது. அதாவது நம்ம கூகுள் ஃபாண்ட்டை கொடுக்கல, ப்ளஸ் வந்து கூகுள் ஃபாண்ட்டை டைரெக்டாக லிங்க் டேக் யூஸ் பண்ணி லிங்க் கொடுத்து அதோட ஃபாண்ட் ஃபேமிலி யூஸ் பண்ணலை. அப்புறம் லோக்கல் ஃபாண்ட் யூஸ் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஃபாண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம ஃபோல்டருக்குள்ளே வச்சுட்டு அதை வந்து லிங்க் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஃபாண்ட் பேஸுங்கிற ஒரு ரூல் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஃபாண்ட் பேஸுங்கிற ரூல் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து கூகுள் ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணி அதோட சோர்ஸ் என்னன்னு கொடுத்து நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஃபாண்ட் ஃபேமிலியில் மை ஃபர்ஸ்ட் ஃபாண்ட்னு கொடுத்தாங்க. ஜஸ்ட் ஒரு நேம் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த ஃபாண்ட்டோட சோர்ஸ் வந்து யூஆர்எல்ல இங்கேருந்து எடுத்துக்கோ. தென் ஃபாண்ட்டோட ஃபார்மெட்டு. ஸோ இது ஃபாண்ட்டோட ஃபார்மெட் என்னன்னா, ஸோ இப்போ இதோட டிஃபால்ட் சின்டெக்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் ஃபாண்ட் பேஸ் ரூல்னு ஒன்று இருக்குது. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, நம்ம ஃபாண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணி ஃபாண்ட் பேஸ் ரூல்குள்ளே டிக்ளேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபாண்ட் ஃபார்மெட் இருக்குது. டிடிஎஃப், ட்ரூ டைப் ஃபாண்ட்டு, ஓப்பன் டைப் ஃபாண்ட்டு, டபிள்யூஓஎஃப் ஃபாண்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. இந்த டைப்லாம் ரொம்ப நம்ம டெப்த்தாக போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு ஃபாண்ட்டோட ஃபார்மெட் அப்படிங்கிற மாதிரி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஃபாண்ட்டுக்கும் ஒரு ஃபார்மெட் இருக்குது. ஸோ என்ன ஃபார்மெட்டு நம்ம கரெக்டாக அங்கே டிக்ளேர் பண்ணால் தான் ஸோ அது வேலை செய்யும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃபாண்ட் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஃபாண்ட்டை வந்து லிங்க் கொடுத்துட்டு அதோட டைப் வந்து கொடுத்துருக்காங்க. WOFFங்கிறது அதோட டைப்பு. WOFFனா தி வெப் ஓப்பன் ஃபாண்ட் ஃபார்மெட் அப்படிங்கிறது தான் அதோட டைப். ஸோ அப்படி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மை ஃபாண்ட்டை வந்து நம்ம அப்ளிகேஷனில் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ ஃபாண்ட்டுங்கிற ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கோம். ஸோ ஃபாண்ட்டுங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே நம்ம டவுன்லோட் பண்ண கூகுளிலேருந்து டவுன்லோட் பண்ண ஃபாண்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டோம். ஸோ இதோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் ஃபாண்ட் ஃபைல்னு இருக்குது. ஸோ இதோட ஓகே. இப்போ இது டிடிஎஃப் ஃபாண்ட்டு. இதோட ஃபாண்ட் ஃபேமிலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேமிலி. இது ஜஸ்ட்டு ஃபெயில் பண்ண தெரியல. ஸோ இந்த ஃபேமிலி. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு கூகுள்லேருந்து ஒரு ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம சிஎஸ்எஸ் ஃபோல்டருக்குள்ளே ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் போட்டு ஸோ அதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபாண்ட் பேஸ் ரூலில் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஸோ ஃபாண்ட் பேஸ் ரூலில் எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னு ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு எலிமெண்ட் வந்து ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு எலிமெண்ட் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு h4ங்கிற ஒரு எலிமெண்ட் க்ரியேட் பண்ணிட்டு திஸ் இஸ் font at font face rule demo.
ஓகே. ஒரு கன்டென்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபாண்ட் ஃபேமிலியில் இருக்க H4க்கு ஃபாண்ட் சைஸ் வந்து 40 பிக்சல் கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துட்டு நம்ம ப்ரௌசரில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துப்போம். ப்ரௌசரில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டா உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இது வந்து எந்த ஃபாண்ட்டும் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இனிமேல் தான் வந்து ஃபாண்ட் ஃபேஸ் ரூலில் வந்து டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இதுக்கு மேலே ஸோ இது மோஸ்ட்லி வந்து இந்த ஃபாண்ட் ஃபேஸ் ரூல்லாம் வந்து ப்ரௌசரோட அதாவது இந்த ஸ்டைல் சீட் ஃபைலோட டாப்பில் எழுதிப்பாங்க. ஸோ நம்ம டாப்பில் வந்து இப்போதைக்கு எழுத வேணாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்டைலாக மெயின்டைன் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகிட்டு உங்களுக்கு மேலே நான் ஸ்கால் அப் பண்ணி போனோம் அப்படின்னா ஸோ நான் ஜஸ்ட் இங்கே எழுதுகிறேன் ஃபாண்ட் ஃபேஸ் ஃபாண்ட் ஃபேமிலி என்ன மேபி நான் வந்து இப்போ வந்து சாம்பிள் ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்ச நேம் வச்சு திஸ் ஃபஸ்ட் ஃபாண்ட்னு வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. ஃபஸ்ட்டு ஃபாண்ட்டு நம்ம அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுற ஃபஸ்ட் ஃபாண்ட் இது. ஸோ ஃபஸ்ட் ஃபாண்ட் யூஸ் பண்ணிவிட்டு தென் எஸ்ஆர்சிக்கு சின்டெக்ஸ் தெரியும் நமக்கு. யூஆர்எல்குள்ளே இதோட நேமை கொடுக்கணும். ஸோ இதோட நேம் என்ன அப்படின்னா ஸோ இந்த ஃபாண்ட் நேம் அதாவது அந்த ஃபாண்ட்டோட ஃபைல் நேம் என்ன, இதுதான் அந்த ஃபாண்ட்டோட ஃபைல் நேமு. ஸோ இதை காப்பி பண்ணி நான் உள்ளே பேஸ்ட் பண்ணிவிட்டேன். அதோட டைப் என்னென்னா டிடிஎஃப் அதாவது ட்ரூ டைப் ஃபாண்ட்டு. ஸோ இதை நம்ம வந்து டிடிஎஃப்னு கொடுக்கணும். ஸோ இது ஃபாண்ட் ஃபார்மெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்துச்சு இல்லையா நமக்கு. இங்கே பார்த்தோம் இல்லையா ஃபாண்ட் ஃபார்மெட் வந்து ஓப்பன் டைப் ட்ரூ டைப் இருந்தால் டிடிஎஃப்னு போடணும், ஓப்பன் டைப் இருந்தால் ஓடிஎஃப்னு போடணும். ஸோ இந்த மாதிரி நமக்கு அதில் இருக்குது. இப்போ நமக்கு வந்து டிடிஎஃப்னு பார்த்தோம். ஸோ நம்ம ட்ரூ டைப் ஃபாண்ட்டுன்னு இதை வந்து கேப்ஸ்லையும் போட்டுக்கலாம், சும்மாலையும் போட்டுக்கலாம். ஸோ ட்ரூ டைப் ஃபாண்ட் போட்டோம். ஸோ இப்படி போட்டால் எடுத்துக்குமா அப்படின்னா எடுத்துக்காது. ஏன்னா சோர்ஸில் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம், யூஆர்எல்ல டேரெக்டாக ஃபாண்ட் கொடுத்துருக்கோம். ஆனால் நமக்கு எங்கே இருக்குது, நம்ம ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் போயிடலாம். ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டைல் சீட்டில் ஃபாண்ட்டுக்கு வந்து லிங்க் பண்ணுறோம். இப்போ ஸ்டைல் சீட்டை விட்டு அந்த லிங்க் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபாண்ட்டுக்கு போயிட்டு போகணும் இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்லாஷ் வச்சு ஒரு டாட் வச்சு ஸ்லாஷ் போட்டோன்னா எனக்கு அந்த பாத் வந்து இப்போ எங்கே இருக்குன்னா ஸ்டைல் சீட் ஃபைல் வெளியே இருக்குது. அதாவது ஸ்டைல் சீட்டை விட்டு வெளியே வந்துருச்சு. வெளியே வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபாண்ட்டுங்கிற ஃபோல்டருக்கு உள்ளே போனோம் அப்படின்னா அந்த ஃபாண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ ஃபாண்ட்டுங்கிற ஃபோல்டருக்கு உள்ளே எப்படி போகிறது அப்படின்னா ஸ்லாஷு அதாவது ஃபாண்ட் இப்படி போட்டோம் அப்படின்னா அதாவது ஃபஸ்ட்டு ஒரு டாட் ஒரு ஸ்லாஷ் வந்து நமக்கு என்னென்னா அந்த ஃபைல் விட்டு வெளியே வந்துடும். அடுத்தது ஃபாண்ட்டு ஸ்லாஷ்னால் அந்த ஃபோல்டருக்கு போயிடும். இது வந்து அந்த ஃபாண்ட்டுக்கான ஃபைல் நேமு, அதோட டைப். ஓகே, இப்போ போய்ட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கூகுள் ஃபாண்ட் இந்த ஃபாண்ட் எடுத்தோம், நமக்கு இப்போ இந்த மாதிரி வரணும். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வரல. ஸோ ஏன்னா நம்ம லிங்க்கே பண்ணலையா? ஸோ இங்கே வந்து லிங்க் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இந்த H4க்கு வந்து ஃபாண்ட் ஃபேமிலி ஃபஸ்ட் ஃபாண்ட்டு அப்படின்னு சொல்லிடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இது வந்து நாம் லிங்க் பண்ணலை, அதாவது ஹெட்டேக்குள்ளே அந்த லிங்க்கை காப்பி பண்ணி போடலை. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணி நம்ம சிஎஸ்எஸ் ஃபோல்டருக்குள்ளே ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் போட்டிருக்கோம். ஸோ ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் போட்டு ஜஸ்ட்டு ஃபாண்ட் ஃபேஸ் ரூலில் வந்து அந்த ஃபாண்ட்டை வந்து ஒரு நேமுக்கு டிக்ளேர் பண்ணி வச்சுட்டோம். அந்த நேமை நம்ம அப்ளிகேஷனில் கீழே யூஸ் பண்ணியிருக்கோம் H4க்கு. இப்போ சாம்பிள் அதே மாதிரி வந்து நம்ம இன்னொரு ஃபாண்ட் வேறு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபாண்ட் வந்து ட்ரை பண்ணுவோம். பேக் வந்துட்டு ஸோ எகைன் இது ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. ஓகே, இப்போ பேக் வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட்டான ஃபாண்ட் எந்த ஃபாண்ட் ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஐ திங்க் ஓகே இது நல்லா இருக்கு இல்லையா? ஸோ இது நல்லாயிருக்கு. ஸோ இப்போ இதை இப்போ ட்ரை பண்ணுறேன். இப்போ இந்த ஃபேமிலி வந்து நான் டவுன்லோட் பண்ணிடுறேன். டவுன்லோட் பண்ணிட்டேன்னா எனக்கு லோக்கலில் டவுன்லோட்குள்ளே வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து டிடிஎஃப் ஃபாண்ட்டு தான். ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நம்ம ஃபாண்ட் ஃபோல்டர் ஆல்ரெடி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ சிஎஸ்எஸ்குள்ளே ஃபாண்ட்குள்ளே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும். இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ணலாம், அடுத்த ஒரு ஃபாண்ட் ஃபேஸுக்கு ரூல் எழுதுவோம். ஸோ ஃபாண்ட் ஃபேஸு அப்படியே காப்பி பண்ணி போட்டு ஜஸ்ட் இது வந்து செகண்ட் ஃபாண்ட்டு SECONT செகண்ட் ஃபாண்ட்டு. ஸோ செகண்ட் ஃபாண்ட்டோட இது என்ன, இதுவும் டிடிஎஃப் தான். ஸோ இதோட நேம் ஃபைல் நேம் வந்து இது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேம் வந்து இன்னொரு ஒரு H5 ஒரு எலிமெண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு H5ங்கிற ஒரு எலிமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டேன். ஸோ எலிமெண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு சேம் அதுக்கு வந்து ஸ்டைல் எழுதுகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செகண்ட் பார்ட்டை வந்து லிங்க் பண்ணுறேன். இப்போது H5 ஓகே, நம்ம ப்ரௌசரில் போய் ரெஃப்ரெஷ் இது பார்க்கலாம் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இந்த ஃபாண்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஃபாண்ட் ஃபோல்டருக்குள்ளே போட்டு ஃபாண்ட் ஃபோல்டருக்குள்ளேயும் போட்டாச்சு. நம்மளோட சிஎஸ்எஸ்க்குள்ளே
நம்மளோட ப்ராஜெக்ட்குள்ளே சிஎஸ்எஸ்குள்ளே ஃபாண்ட்டுன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அதில் போட்டோம். இப்போ வந்து ஸ்டைல் ஷீட்டில் இந்த ஸ்டைல் ஷீட்டை விட்டு வெளியே போனால் உனக்கு ஒரு ஃபாண்ட்டுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்கு உள்ளே போனீங்கன்னா இந்த ஃபாண்ட் இருக்கும். அதோட டைப் இது அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரௌசரில் அதோட ரிஃப்ளெக்ஷன் பார்க்கலாம். ஓ! சூப்பரா எடுத்துக்கிச்சு இல்லையா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஃபாண்ட்ட வந்து டவுன்லோட் பண்ணி, அந்த ஃபாண்ட்ட வந்து லிங்க் பண்றது. ஸோ ஆக்சுவலி ஃபாண்ட் வந்து உங்களுக்கு நெறைய வேல நீங்க லிங்க் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து வெறும் ஃபாண்ட் ஃபேமிலி, நேம் மட்டும் குடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட சிஸ்டம்ல இருக்க ஃபாண்ட்ட எடுத்துக்கும். ஸோ இப்ப இந்த மாரி குடுத்தா என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஸோ இப்ப இத நீங்க இப்படியும் குடுக்கலாம். அதாவது 2 ஒரே ஒரு நேம் மட்டும் தான் வருது அப்படின்னா, இப்ப ஒரு நேம் மட்டும் தான் வருது அப்படின்னா, நீங்க இந்த கோட் வந்து குடுக்க தேவையில்ல. ஸோ இப்படியே குடுத்துக்கலாம். இல்ல எனக்கு அந்த ஃபாண்ட்டோட நேம் வந்து மல்டிபிள் வேர்டா இருக்கு அப்படின்னா, நீங்க அந்த வேர்ட வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, வேர்ட்ஸ வந்து சிங்கிள் கோட்குள்ள ரேப் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து பேக்கப் ஃபாண்ட்டும் நம்ம குடுக்கணும். பேக்கப் ஃபாண்ட்னா என்ன அப்படின்னா, ஸோ இப்ப இந்த ஃபாண்ட் உங்களோட சிஸ்டம்ல இல்ல அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபாண்ட்ட செக் பண்ணும். ஸோ இந்த ஃபாண்ட்டும் இல்ல அப்படின்னா, இது வந்து ஜெனரிக் ஃபாண்ட்டு. ஃபாண்ட்ல ஜெனரிக் ஃபாண்ட் இருக்கு. சான்ஸ் செரிஃப். ஸோ சான்ஸ் செரிஃப், செரிஃப் இந்த மாரி நெறைய டைப்ஸ் இருக்கு. நம்ம சிஸ்டம்க்கு வந்து இந்த மாரி தான் இந்த சான்ஸ் செரிஃப் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்படி குடுத்தோம் அப்படின்னா, ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இது வந்து இந்த ஃபாண்ட்ட செக் பண்ணும். இந்த ஃபாண்ட் இல்லன்னா, இந்த ஃபாண்ட் எடுத்துக்கும். இந்த ஃபாண்ட்டும் இல்லன்னா, சான்ஸ் செரிஃப் ஜெனரிக் ஃபேமிலி எடுத்துக்கும். ஸோ அ அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, லோக்கல்ல சிஸ்டம்ல இருக்க ஃபாண்ட்ட லிங்க் பண்ணியிருக்கோம். இப்ப என்ன பண்ணோம், கூகுள் ஃபாண்ட்ட நெக்ஸ்ட் லிங்க் பண்றதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, கூகுள் ஃபாண்ட்ல வந்து கூகுள் ஃபாண்ட்டுக்கு போயிட்டு, ஸோ கூகுளோட ஃபாண்ட் வெப்சைட்டுக்கு போயிட்டு, இப்ப இது வேணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணலாம், இத கிளிக் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு இங்க ஒரு லிங்க் ஜெனரேட் ஆயிடும். ஸோ இந்த லிங்க்க காப்பி பண்ணி நம்ம ப்ரௌசர்ல சாரி நம்ம ஃபைல்ல வந்து 8 டேக்குள்ள போட்டுக்கணும். ஸோ 8 டேக்குள்ள போட்டு, தென் இந்த லைன காப்பி பண்ணி, இந்த ஃபாண்ட் ஃபேமிலி லைன காப்பி பண்ணி, நீங்க எந்த எலிமெண்ட்டுக்கு அப்ளை பண்றீங்களோ, ஸோ அந்த ஃபாண்ட் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிடும். அகைன் 3 வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஃபாண்ட்ட டவுன்லோட் பண்ணி உங்களோட ஃபோல்டருக்குள்ள சிஎஸ்எஸ் ஃபைல்க்குள்ள ஃபாண்ட்ஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் போட்டு, ஸோ அந்த ஃபாண்ட்ட வந்து ஃபாண்ட் பேஸ் ரூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தோம் ஒரு வேரியபிளுக்கு. ஸோ இப்ப இந்த வேரியபிள வந்து நீங்க எந்த எலிமெண்ட்க்கு அப்ளை பண்றீங்களோ, ஸோ இந்த ஃபாண்ட் வந்து அந்த எலிமெண்ட்க்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து ஃபாண்ட்ட வந்து நம்ம வெப்சைட்ல அப்ளை பண்றதுக்கான வேஸ். ஸோ ஸோ வீடியோ பார்க்குறீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ஸோ கமெண்ட் போடுங்க. ஸோ ஏதாவது இதில புரியல, அண்டர்ஸ்டாண்ட் ஆகல அப்படின்னா, ஸோ உங்களுக்கு கமெண்ட் சொன்னீங்க அப்படின்னா, நான் இன்னும் கொஞ்சம் டெப்த்தா கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. தேங்க் யூ.